அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் கடுமையாக மூண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு வருமோ என்று அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஓட்டல்களில் அன்றாட உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு அரசு அவர்களுக்கு தேவையான சிலிண்டர்களை தடையின்றி தட்டுப்பாடின்றி வழங்கிட வேண்டும். விலை ஏற்றத்தையும் தவிர்க்க வேண்டும். விலை ஏறினால் உணவுப் பொருள் விலை ஏறக்கூடிய ஆபத்து வந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு ஓட்டல் தொழிலையும் காப்பதற்கு மத்திய அரசு முன்வந்து ஒரு ஓட்டல் கூட சிலிண்டர் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் முழுமையாக அது தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இன்று ஒவ்வொரு நாடுகளும் நாம் எல்லாம் ஹிட்லரை பார்க்கவில்லை நமது வயசிலே, ஆனால் ஹிட்லர் முகத்திலே ட்ரம்பை பார்க்கிறோம். கடுமையான நெருக்கடிகளை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வணிகத்தை மீட்பதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போர் மூலலை உடனடியாக அனைத்து உலக நாடுகளும் இணைந்து ஒரு முனைப்போடு செயல்பட்டு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு வலியுறுத்துகிறது. உலக நாடுகளே இதை ஐநா சபையிலே கட்டாயம் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். ஒரு நியாயம் பிறக்கப்பட வேண்டும். ஒரு நாடு இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்துவது என்பது ஜனநாயகம் இருக்க முடியாது. ஆகிய ஜனநாயக முறையிலே அமைந்திட வேண்டும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நோக்கம் என்பது வர்த்தக போர் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏன் அதை தாண்டி நமது நாட்டுக்கு கூட நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். நாங்கள் 30 நாட்கள் ரஷ்யாவிலே கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அனுமதித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்தியனும் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களை எந்த அரசும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் நாடு, எங்கள் பிரதமர் தான் எங்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர இன்னொரு நாடு எங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இந்தியன் கூட அனுமதிக்க மாட்டான் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த மானியம் 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 என்பதை அரசுகள் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மானியம் என்ற கலாச்சாரம் போய்விட்டது. ஆனால் மானியம் மானியம் என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு மக்கள் அந்த சொற்ப நாள் சந்தோஷமாக இருப்பார்களே தவிர, ஆனால் நம் நாடு பெரிய கடன்காரனாக நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பிற்கால சந்ததிகளுக்கு பேர் ஆபத்தாக அமையும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனாம் என்ற வாசகத்தை அரசுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு வலியுறுத்துகிறது.